இந்த மணி எல்லாம் ஒரு கேம்ல தான் சம்பாதிச்சேன், வாங்க எப்படி எல்லாம் சொல்லிட்டாரு. நாளைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க, அதுல பணத்தையும் எழுதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா அந்த பணத்தை எப்படி விட்டேன்னு தெரியலனா, சோ நான் உங்களுக்கு சொல்லி தரேன் கேம்பிளிங் ஆப்பில் பணத்தை இழப்பது எப்படி. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இந்த போர்ட் தான் நம்ம விளையாடுற பிளாட்ஃபார்ம், அதாவது கிரவுன் பாக்ஸ், ரம்மி சர்க்கிள் மாதிரி எல்லாம். அடுத்து இந்த போர்ட்ல விளையாடுற பிளேயர்ஸ் எப்படி பேட்டப் பண்ணணும்னா அவங்க ஸ்கில்ஸ் அண்ட் ரேங்க் பேசிஸ் பொறுத்து விளையாடுறதுக்கு முன்னாடி நம்பர் 1 ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர் அல்காரிதம். நம்பர் 2 ஒன்ஸ் பேட்டப் ஆனாலே கேமோட வின்னர் யாருன்னு முடிவாயிடும். நம்பர் 3 இதுதான் கேம்ல முக்கியமான ரூலே. எவ்வளவு நல்லா ஆடணும்னு முக்கியம் இல்ல, எப்போ நிறுத்துறோன்றது தான் முக்கியம். இந்த மேட்ச் எப்படின்னா ஈச் பிளேயர்ஸ் டெபாசிட் 50,000, லேடர் வழியா மேல போனா ஒரு மேட்ச் வின்னு, ஸ்னேக் வழியா கீழே வந்தா ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. கடைசியா யார் வின் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் ப்ராஃபிட் மணி இருக்கும். ஸ்டார்ட்ஸ் வித் சின்ன ப்ரோ. அவர் டைஸ்ல 3 விழுந்தனால அப்படி லேடர் வழியா மேலே ஏறி மேலே போயிட்டாரு. லேடர்ல போனா ஒன் மேட்ச் வின் பண்ணனால 10,000 பிளஸ் ஆயிடுச்சு. அடுத்து டானி ப்ரோ டைஸ்ல 6 விழுந்துச்சு. தீபக் ப்ரோக்கு டைஸ்ல 6 விழா. அப்புறம் கூஃபி ப்ரோக்கு டைஸ்ல 1 விழா. அப்புறம் கடைசியில வந்து விஷால் ப்ரோக்கு வந்து 2 விழா டைஸ்ல. இப்படியே விளையாடிட்டு இருந்தனால நம்ம ஸ்கோர் கார்டு பார்த்ததுல நம்ம டானி ப்ரோ மட்டும் ப்ராஃபிட் ஆன அமௌண்ட் வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆறாரு. தீபக் ப்ரோ வந்து ஒரு கேம் லாஸ்ன்னு சொல்லிட்டு 0 rupeesல வந்து எண்ட் ஆகுறாரு. நம்ம விஷால் ப்ரோ வந்து ஆடின ஃபர்ஸ்ட் கேமே அவுட்னால அதோட அவர் எண்ட் ஆகிக்கிறாரு. ஸோ இப்போ கேமோட எண்டுக்கு வந்துட்டோம். சின்ன ப்ரோ டைஸ் போட்டதுல வந்து 1 விழுந்தனால அப்படியே கீழே விழுந்துட்டு லாஸ்டோட எக்ஸைட் ஆகிறாரு. அடுத்து கூஃபி ப்ரோ டைஸ் போட்டதுல 5 விழுந்துடுச்சு. ஒன்ஸ் பேட்டப் ஆனாலே கேமோட வின்னர் யாருன்னு முடிவாயிடும். யார் மனசாச்சும் புண்பட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ முழுக்க கேம்பிளிங் ஆப்கான அவேர்னஸ்க்காக எடுக்கப்பட்டது.